நான் ஒரு விஷயம் சொல்றேன், அது ரொம்ப கவனமா கேளுங்க. இந்த மோசமான லைஃப்லேருந்து உங்களை காப்பாற்ற யாராலையும் முடியாது. அது உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்களோட ஃபேமிலியா இருக்கலாம், ஏன் கடவுளே நினைச்சா கூட இந்த மோசமான வாழ்க்கையிலேருந்து உங்களை காப்பாற்ற முடியாது. ஒரே ஒரு ஆளால மட்டும்தான் இந்த மோசமான லைஃப்லேருந்து நல்ல லைஃபுக்கு உங்களை மாற்ற முடியும். அது யாருன்னா நீங்க தான். நம்மளாம் வருஷ கணக்கா வெயிட் பண்றோம். யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்களா, யாராவது நமக்கு மோட்டிவேஷன் கொடுப்பாங்களா, இல்லை யாராவது நம்மளை கைட் பண்ணுவாங்களா, யாராவது நம்மளை புஷ் பண்ணி தள்ளுவாங்களான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு தான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம், நம்மளோட ஹேபிட்ஸோட நம்ம தனியாக இருக்கோம், நம்மளோட அடிக்ஷனோட தனியாக இருக்கும், நம்ம சொன்ன காரண கதைகளோட தனியாக இருக்கும், அது மூலமாக வந்த ரிசல்ட்ஸோட தனியாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு ஹார்டான ட்ரூத் சொல்லவா? நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே இப்போ நினைக்கலாம், நான் ரொம்ப வீக்காக இருக்கேன், நான் ரொம்ப ஏழையாக இருக்கேன், என் மசில் சரியில்லை, என்னோட ஃபேஸு சரியில்லை, அவனுக்கெல்லாம் அது ஈஸியாக கிடைச்சிச்சு அப்படிலாம் சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது அப்படி கிடையாது. நீங்கள் உங்களை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறதுக்கு சொல்லக்கூடிய காரணங்கள் தான் இதெல்லாம். உங்களோட லைஃப்பை கொஞ்சம் சுற்றி பாருங்களேன். உங்களுக்கு கிடைச்ச விஷயம், உங்களுக்கு கிடைக்காத விஷயம், இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி வேற யாருமே இருக்க மாட்டாங்க, நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. நீங்கள் எதையும் மாற்றலைன்னா எதுவுமே மாறாது. யாரும் உங்களுக்கு அவங்களோட வேலை, அவங்களோட ஒர்க்கு எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக உங்கள் லைஃப்பை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வேலை செய்ய போகிறது கிடையாது. இந்த விஷயத்தை நம்ம ரியலைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் குரோத் ஆக முடியும். நம்மள நிறைய பேர் சொல்லக்கூடிய காரணங்களில் ரொம்ப முக்கியமானது அடிக்ஷன். இதனால தான் நான் முன்னேறவே என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம நினைப்போம் இந்த மாதிரி இன்னைக்கு ரொம்ப நம்ம கான்ஃபிடன்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஃபோன் தான் நோண்டிட்டு இருப்போம். இனிமேல் எனக்கு ஒரு பெட்டரான பிரைட் ஃபியூச்சர் வேணும்னு நினைப்போம், அன்னைக்கு நைட்டு நினைப்போம். ஆனால் அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணுவோம், நைட்டு ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி நிறைய வீடியோஸ் பார்ப்போம். நிறைய உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து நம்ம டைமை ரொம்பவே வேஸ்ட் பண்ணுவோம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த அடிக்ஷன்லேருந்து வெளில வரத்துக்கு உங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. யாரும் உங்களோட ஃபோனை பிடுங்கி வைக்க போகிறது கிடையாது. நீ ஸ்க்ரோல் பண்ணக்கூடாதுன்னு அடித்து சொல்ல போகிறது கிடையாது. நீ இதை மட்டும் டெய்லி பண்ணுடா அப்படி யாரும் உங்களை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ண போகிறதும் கிடையாது. நீங்கள் நினச்சா மட்டும்தான் அதுலேருந்து வெளில வர முடியும். இந்த விஷயம் பேசும்போது நீங்கள் நினைக்கலாம், எல்லாமே நான் தான் பண்ணலாமா, அவனுக்கெல்லாம் லாட்டரியில் பணம் கிடைச்சிது, இவன்லாம் டக்குன்னு பெரிய ஆள் ஆகிட்டான் அப்படிலாம் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே தோணலாம். அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிறத நினச்சிக்கிட்டு நமக்கும் நடக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணுறதெல்லாம் மிகப்பெரிய முட்டாள்தனம். நம்ம நினச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும், வேற யாராலையும் முடியாது. அடுத்து நம்ம சொல்லக்கூடிய காரணங்களில் கம்பாரிசன். அவன் ஹேண்ட்ஸமாக இருக்கான், அவனுக்கு அந்த பொண்ணு கிடச்சிருச்சு, இவன் அழகாக இருக்கா, அவனுக்கு அந்த மாதிரி பையன் கிடச்சிட்டான், அவன் ரொம்ப நல்ல மசிலாக இருக்கான், அவனால் அது ஜிம்மில் போயிட்டு ஜாயின் பண்ணி பெரிய ஆள் ஆகிட்டான், அவன் அப்போந்தே பணக்காரன்ப்பா அதனால் அவன் பெரிய பணக்காரன் ஆகிட்டான். இப்படி ஒரு விஷயத்த அவங்களோட கம்பேர் பண்ணி நீங்கள் பேசும்போது உங்கள் லைஃப்பை நீங்கள் தொலைச்சிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி கம்பாரிசன்லாம் உங்களை வாழ்க்கையில் முன்னேற்றாதுங்க. ஒரே ஒரு கம்பாரிசன் மட்டும்தான் உங்களை வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அது என்னன்னா, நான் நேற்று இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கேன். இப்படி உங்களை கம்பேர் பண்ணி உங்கள் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஸ்டாப் கம்பேரிங், ஸ்டார்ட் இம்ப்ரூவிங். ஏன்னா இந்த யூனிவர்ஸு யார் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த ரிவார்ட் சிஸ்டம் ஒன்று கொடுக்கவே கொடுக்காது. யார் பில் பண்ண நம்மளை நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ரிவார்ட் சிஸ்டம் ஒன்று கொடுத்து அவங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம். நம்ம ஏன் முன்னேறாமல் அதே இடத்துல இருக்கணும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இதுக்கு அழகாக ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு குட்டி சிங்கத்தை சர்க்கஸில் இருக்கிற ஒரு கூண்டில் சின்ன வயசுலேயே அடைச்சிடறோன்னு வச்சுங்க. நீங்கள் ரொம்ப வருஷம் கழித்து மனசு மாதிரி அதை வெளில விட்டுறலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த கதவை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த சிங்கம் வருமா வராதா கேட்டிங்கன்னா வராது. ஏன்னா அந்த சிங்கத்துக்கு அந்த இடம் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் சேஃபாகவும் இருந்துருச்சு. அதுலேருந்து அதுக்கு வெளில வரவே தோணாது. அதே மாதிரி தான் நீங்களும். நீங்கள் கம்ஃபர்ட் ஜோன், காரணங்கள், அடிக்ஷன் சொல்லக்கூடிய கூண்டில் வாழுறீங்க. அதனால தான் அதுலேருந்து உங்களால் வெளில வரவே முடியல. ஆனால் அந்த கூண்டோட சாவி உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் நினச்சா அதை எப்போ வேணால் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுலேருந்து வெளில வர முடியும். யாரும் அந்த கூண்டை திறந்து விடவே மாட்டாங்க. எப்போ அந்த சாவியை எடுத்து திறந்து வெளில வரீங்களோ அப்போ தான் உங்களுக்கான ரியலான லைஃபே ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். யாருமே எங்கேருந்து நம்மளை காப்பாற்ற போகிறது கிடையாது. நம்ம நினைச்சா மட்டும்தான் நம்மளை வாழ்க்கையிலேருந்து முன்னேற்ற முடியும். அது எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம ஏழையிலேருந்து பணக்காரன் ஆகிறதாலும் சரி, ஒரு வீக்கான பர்சன்லேருந்து ஒரு மசிலான பர்சனாக ஆகிறதா இருந்தாலும் சரி, ஒரு அசிங்கமாக நம்மளை நினச்சி ஒரு அழகாக மாறுறதா இருந்தாலும் சரி, அது எல்லாமே யார் மூலமாகவும் நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது, நம்ம மூலமாக தான் கிடைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் இனிமேல் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த 4 வார்த்தையை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அது என்னென்னா, என்னால் முடியாது, நான் அப்புறமா ட்ரை பண்ணுறேன், எனக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது, நான் அதுக்கெல்லாம் தகுதியான ஆளே கிடையாது, இப்படிலாம் சொல்கிறதெல்லாம் நிப்பாட்டிட்டு இனிமேல் சொல்லுங்கள், ஐ வில் லேர்ன், ஐ வில் ஸ்டார்ட், ஐ வில் ப்ராக்டிஸ், ஐ வில் ஃபிகர் அவுட் இட்.
ஏன்னா சக்சஸ் வந்து ஒரு மிராக்கல் கிடையாது, திடீர்னு வந்து விடுறதுக்கு. அது வந்து ஒரு ஹேபிட், அது வந்து ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டம்ல ஒரு டிசிஷனை நம்ம ரிப்பீட்டா செய்யும் போது தான் அந்த சக்சஸ்ங்கிறது நமக்கு கிடைக்கும். நீங்க இப்ப மசில் பில்ட் பண்ணணும்னு நினைச்சா டெய்லி ஒரு 5 புஷ்அப்ஸ் எடுங்க. இல்ல நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ஸா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா யாராவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட போய் பேசி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல என் பெட்டர் மைண்ட் எனக்கு கிடைக்கும்னா டெய்லி ஒரு பேஜாவது ஒரு புத்தகத்துல இருந்து படிச்சு பாருங்க. இப்படி எதுவா இருந்தாலும் கொஞ்சம் சின்ன சின்னதா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னாவே அது உங்க லைஃப்ல பெரிய growth கொடுக்கும். இது சிம்பிள் தான், ஆனா ஈஸி கிடையாது, பாசிபிளானது. ஸோ எதுவா இருந்தாலும் சின்ன சின்னதா ஸ்டார்ட் பண்ணி அது மூலமா உங்களுக்கு சக்சஸ் அடைஞ்ச பிறகுதான் நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க இதுக்கு பின்னாடிலாம் யாருமே கிடையாது, நம்ம தான் நம்மளை புஷ் பண்ணி இவ்வளவு அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு. நீங்க இந்த டைம்ல ஒண்ணு யோசிக்கலாம், அவர் அந்த வாய்ப்பு கொடுக்கலன்னா நம்ம இவ்வளவு பெரிய ஆளா ஆயிருப்பனா அப்படிலாம் சொல்லி இப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க. ஆனா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி வாய்ப்பு வேணும், அந்த மாதிரி நான் அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நீங்க திங்க் பண்ணியிருப்பீங்க, நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க, அதுக்கான ஒரு சின்ன முயற்சியாவது எடுத்திருப்பீங்க. அது மூலமா தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கும். நீங்க சும்மா உட்காந்த இடத்துல இருந்து எல்லாரும் வந்து நமக்கு எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்கன்னு நினைச்சீங்கன்னா எதுவுமே மாறாது. ஸோ இனிமேல் உங்களோட லைஃப்பை முன்னேற்றத்துக்கு தேவையான ஒரே ஒரு ஆள், அது யாருன்னா அது நீங்க தான். சேவ் யுவர் செல்ஃப், ஸ்டார்ட் டுடே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் சக்தி.